தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், மதச்சார்பின்மை கொள்கையை காப்பாற்ற வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த அரசியல் நோக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கடந்த 6-7 ஆண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை ஏற்று இந்த ஒப்பந்தத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் நானும் இருவரும் கையெழுத்து போட்டு இந்த ஒப்பந்தங்கள் உருவாகி இருக்கிறது. அதை குறித்தெல்லாம் பின்னர் பேசப்படும். இப்பொழுது எண்ணிக்கை மட்டும் பேசப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் 2 தொகுதி. ஆமாம், நாங்கள் நிறைய தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். அது குறித்து பின்னர் முடிச்சு சென்ற முறை 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு ஆகியிருக்கிறோம். நன்றி. ஒரு சிக்கலும் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் யாரும் எந்த சிக்கலும் எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. நன்றி, வணக்கம். அதை பற்றியெல்லாம் கேட்கல, பேசலை. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகியும் மாநில தலைவருமான முத்தரசன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அதனை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், எந்தெந்த தொகுதிகள் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். என்னென்ன தொகுதிகள் என்று எதிர்பார்க்கலாம்? எப்பொழுது அது இறுதி செய்யப்படும்? முழு விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 தொகுதிகள் என்பது எண்ணிக்கை மட்டுமே இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதிகள் என்னென்ன என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். திமுக தலைவரும் முத்தரசனும் அந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்து என்பதையும் செய்துவிட்டார்கள். இந்த 2 தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கும்போது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட நாகை, திருப்பூர் அந்த 2 தொகுதியுமே எங்களுக்கு வேண்டும் என்று திமுக கூட்டணியில் கேட்டிருக்கிறது. அந்த 2 தொகுதியுமே மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது வரக்கூடிய, அதாவது மார்ச் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதிக்குள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மீண்டும் நாகை மற்றும் திருப்பூர் தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை திமுக இன்னும் ஓரிரு நாளில் வெளியிடவும் இருக்கிறது. எதற்காக இன்று தொகுதி என்ன என்பது அடையாளம் காணவில்லை என்பதிலும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது.
சொல்லப்படுகிறது. குறிப்பாக கூட்டணி கட்சிகளுடன் அந்த கூட்டணி கட்சிகள் ஒரே தொகுதியை கேட்டுருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் ஆகிய 3 கட்சியுமே கேட்கக்கூடிய தொகுதி என்பது ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போது அந்த தொகுதி என்னென்ன என்பது அடையாளம் காண்பதில் திமுக தலைமைக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. எனவேதான் இப்போது தொகுதிகளின் எண்ணிக்கையை மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உறுதி செய்துவிட்டு பின்னர் இன்னொரு முறை அழைத்து கலந்து பேசி அதற்கு பிறகு கூட்டணி கட்சிக்கு எந்த தொகுதி என்பதை முடிவு செய்யலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 2 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.